டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படிங்க படிக்கிறது? இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில ஓரளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு அப்படின்னு தெரியும். ஆனா, எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு தெரியல. ஸ்டார்ட் பண்ணாலுமே வந்து இதில எந்த அளவுக்கு வந்து ப்ரொஃபஷ்னலா ஆகறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றதே எனக்கு புரியல அப்படின்னு நெறைய பேர் என்ட்ட கேட்டுருந்துருக்கீங்க. ஸோ, அதுக்கான வீடியோ தாங்க இது. ஸோ, இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். எந்த ஒரு அ ப்ரொஃபஷன எடுத்துக்கிட்டாலுமே, அந்த ப்ரொஃபஷன்ல நீங்க படிக்க வேண்டியது எப்படி இருக்கும் அப்படின்னா, வைடரா என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாத்தையும் படிச்சுட்டு, அதுக்கப்புறமா டீப்பரா ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்துல மட்டும் ஸ்பெஷலைஸ் பண்றது தான் என்னைக்குமே நல்லது. ஸோ இதில டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல எடுத்துக்கிட்டாலும் அதே டி ஷேப் லேர்னிங் அப்படின்றது பொருந்துங்க. இத பத்தி நான் Instagramல டீட்டெயில்டா சொல்லியிருக்கேன். போய் பாருங்க. ரைட். ஸோ இப்போ நம்ம கிளாஸ்க்கு போறதுக்கு முன்னாடி அ கிளாஸ் ரூம் ப்ரோகிராம் அப்படின்னு இருக்கு இல்லையா? அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸே தனிங்க. அங்க ஒருத்தரோட பேசி, நேருக்கு நேரா டிஸ்கஸ் பண்ணி, விஷயங்கள அங்கேயே பிராக்டிஸ் பண்ணி, அ குரூப்போட டிஸ்கஸ் பண்ணி, நம்ம எந்த அளவுக்கு இத புரிஞ்சுக்கிட்டோம், இல்ல புரியல அப்படின்றத டீச்சரோட ஹியர் மென்டார் ரைட்? ஸோ மென்டரோட நம்ம டிஸ்கஸ் பண்றது அப்படின்றதே தனி. ஸோ Instagram மார்க்கெட்டிங்கோட ஒரு கிளாஸ் ரூம் ப்ரோகிராம் ஜான்வரி 28 அன்னைக்கு நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நீங்க இத பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, லிமிட்டட் சீட்ஸ் மட்டும் தாங்க இருக்கும் இந்த மாரியான கிளாஸஸ்க்கு. ஏன்னா 30 பேரால மட்டும் தான் இந்த கிளாஸ்ல உட்கார வைக்க முடியும் எங்களால. ஸோ இம்மீடியட்டா நீங்க போய் ஜாயின் பண்ணுங்க. லிங்க் நான் கீழ குடுத்துருக்கேன். இன் கேஸ் நீங்க ஜான்வரி 28க்கு அப்புறமா இந்த வீடியோவ பார்க்குறீங்கன்னா, டோன்ட் வரிங்க. ஐம் ஷூர் ஏதாச்சும் ஒரு கிளாஸ் ரூம் செஷன் நான் நடத்திக்கிட்டே தான் இருக்க போறேன். ஓகே, நம்ம வீடியோக்கு போலாம். ஸோ இங்க let us look at topics to studying. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெட்ஸ் சே ப்ராடரா என்ன டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்ற டெஃபினிஷன் நம்மளுக்கு தெரிஞ்சாகணும். நெக்ஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கும் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்க்கும் என்ன வித்தியாசம். ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னா, மார்க்கெட்டிங் சேஞ்சே ஆகலைங்க, ஒன்லி நம்மளோட சேனல்ஸ் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிவி, ரேடியோ, அதுக்கப்புறமா ஹோர்டிங்ஸ், நியூஸ் பேப்பர் இதெல்லாம் தான் வந்து மார்க்கெட்டிங் சேனல்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ நம்மளுக்கு ரொம்பவே ஃபாஸ்டரான சேனல்ஸ் வந்துருச்சு. அதுவுமே வந்து சின்ன சின்ன ஸ்க்ரீன்ல எப்பவும் மக்கள் கூடயே கேரி பண்ணிட்டு வரா மாதிரி. ஸோ இப்போ நம்மளால மார்க்கெட்டிங் ஈஸியா பண்ண முடியுது. அண்ட் நம்மளுக்கு கம்பேரிட்டிவ்லி விலை குறைச்சலா இருந்தாலும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை என்னைக்குமே சீப் மார்க்கெட்டிங்னோ இல்ல ஃப்ரீ மார்க்கெட்டிங்னோ எடுத்துக்காதீங்க. ஏன் அப்படின்னா, இப்போ காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தியாயிடுச்சு. ஆடோட விலையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாயிடுச்சு. ஸோ நெறைய பேரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருக்கிறதுனால, ஸோ லெட் அஸ் சே எல்லா பிசினஸும் ஆன்லைன்ல வந்துட்டதுனால, நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் கோயிங் ஆன்லைன் அப்படின்றது அதிகமா தாங்க ஆயிடுச்சு. ஸோ ஏன் பிசினஸஸ்லாம் ஆன்லைன்ல வரணும் அப்படின்னா, அவங்களோட ஆடியன்ஸஸ் ஆன்லைன்ல வராங்க. அதனால அவங்களும் வரணும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் 2 வகைப்படும். ஒண்ணு ஆர்கானிக், இன்னொன்னு இன்ஆர்கானிக். ஆர்கானிக் அப்படின்றது நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம்க்கு பே பண்ண வேண்டியதில்ல. இன்ஆர்கானிக் அப்படின்றது Facebook ஆட்ஸ், Google ஆட்ஸ் மாதிரி நம்ம பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இத ப்ராடரா நீங்க தெரிஞ்சதுக்கு அப்புறமா, தென் லெட்ஸ் கோ டூ தி சேனல்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஃபர்ஸ்ட் வந்து சர்ச் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் ஒண்ணு வரும். இன்னொன்னு சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங்னு ஒண்ணு வரும். சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னா வந்து நம்மளுடைய வெப்சைட்டோட டிராஃபிக்கோட குவான்டிட்டியும் குவாலிட்டியும் இன்க்ரீஸ் பண்றதுக்காக நம்ம பண்ணக்கூடிய வேலைகளை தான் வந்து சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுல ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷன், ஆஃப் பேஜ் ஆப்டிமைசேஷன், டெக்னிக்கல் எஸ்இஓ, லோக்கல் எஸ்இஓ அண்ட் நிறைய எஸ்இஓ டூல்ஸ் அப்படின்றது எல்லாமே கவர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் அப்படின்னு வரும்போது இதுல மெயின்லி ஆட்ஸ்ல வேரியஸ் டைப் ஆஃப் ஆட்ஸும் இருக்கு கூகுள்ல. ஸோ கூகுள் அப்படின்றத பத்தி தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் இதில் படிக்க போறோம் சர்ச் மார்க்கெட்டிங் அப்படின்னாலே. நெக்ஸ்ட் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்னு வரும்போது நம்ம கிட்ட வேரியஸ் சேனல்ஸ் இருக்கு. பட் இருந்தாலுமே இப்போ பொறுத்த வரைக்கும் Instagram மார்க்கெட்டிங் தான் இன்னுமே ஜாஸ்தியா இருக்கு. ஏன் அப்படின்னா, Instagramல இருக்கிற மக்கள் தான் ரொம்ப ஜாஸ்தி. இன்ஃபேக்ட் Instagramல அதிகமா இருக்கிறது என்ன கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம இந்தியா தான். நெக்ஸ்ட் Facebook மார்க்கெட்டிங் வருது. தட் இஸ் ஆல்மோஸ்ட் Instagram பண்ணும்போது அதுக்குள்ளேயே மெட்டாக்குள்ளேயே இருக்கிற Facebookஐ நம்ம பத்தி தெரிஞ்சுக்காம இருக்க முடியாது. நெக்ஸ்ட் கம்ஸ் LinkedIn மார்க்கெட்டிங் which is very very crucial these days, which is B2B பிசினஸஸ் எல்லாமே அங்க தான் வந்து இருக்க போறாங்க. நெக்ஸ்ட் யூடியூப் வெரி ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணப்படுற பிளாட்ஃபார்ம், பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ
யூடியூப்ல அகைன் இட்ஸ் a search channel as well as a social media marketing channel. நெக்ஸ்ட் ட்விட்டர் இருக்கு, பின்ட்ரெஸ்ட் இருக்கு. அதே சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்லேயே ஆட்ஸ் அப்படின்றது பெரும் பங்கு வகிக்குது. இதில் வேரியஸ் டூல்ஸ் இருக்குங்க. நீங்கள் டூல்ஸ் எல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறத விட மார்க்கெட்டிங் அப்படின்றத கான்சென்ட்ரேட் பண்ணி ஒன்னொன்றுத்துக்கும் என்னென்ன லாஜிக் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது பெட்டராக இருக்கும், ரேதர் தேன் ஒரு ஷார்ட்கட் மாதிரி டூல்ஸை கற்றுக்கிறத விட. நெக்ஸ்ட்டு டிசைனிங் அப்படின்றது நீங்கள் டெஃபினட்டாக கற்றுக்கணும். தெர் ஆர் வேரியஸ் டிசைன் டூல்ஸ், பட் ஆனால் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டருக்கு கேன்வா அப்படின்றத யூனோ யூஸ் பண்ணி டிசைன் பண்ண தெரிஞ்சால் அதை மாதிரி வேறு எதுவுமே இல்லைங்க. நெக்ஸ்ட் லெட்ஸ் கோ டு வீடியோ எடிட்டிங். வீடியோ எடிட்டிங்லேயும் வந்து சில வீடியோ எடிட்டிங் டூல்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் இன்ஷாட்டும் கேன்வாவும் வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ எடிட்டிங் டூல்ஸாக இருக்குது. ஸோ நான் வந்து இன்ஷாட், கேன்வா, ஐமூவி, அதுக்கப்புறமா வந்து இன்வீடியோ இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஆட்டோமேஷன் டூல்ஸ் நிறையா இருக்குது. அடுத்து லீட் ஜென்ரேஷனில் இருக்குது, அதுலேயும் டூல்ஸ் நிறையா இருக்குது. பிளாகிங், அஃபிலியேட் மார்க்கெட்டிங், கான்டென்ட் ரைட்டிங். கான்டென்ட் ரைட்டிங்கில் படிக்கும்போது கான்டென்ட் ரைட்டிங்கில் 2 விதங்கள் இருக்குங்க. ஒன்று வந்து காப்பி ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து கான்டென்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்டென்ட் ரைட்டிங் அப்படின்ற போது இருக்கிறபடியே அப்படியே எழுதுறது கான்டென்ட் ரைட்டிங். எங்கேஜிங்காக கொஞ்சம் கான்வர்சேஷனலாக அந்த மாதிரி எழுதுறது கான்டென்ட் ரைட்டிங். காப்பி ரைட்டிங் அப்படின்னும் போது மெயினாக அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கெல்லாம் எழுதுறது காப்பி. அந்த காப்பியை பார்த்த உடனேயே நம்ம அந்த பொருளை வாங்கணும் அப்படின்றது தோணணும். ஸோ தட் இஸ் காப்பி ரைட்டிங். இதுலேயே வந்து வேரியஸ் ஸ்பெஷலைசேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. கான்டென்ட் ரைட்டர்ஸ்லேயே வந்து சில பேர் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் அதிகமாக எழுப்பாங்க. அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில் மட்டும் அதிகமாக பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஸில் அதிகமாக எழுதுகிற கான்டென்ட் ரைட்டர்ஸ் இருக்காங்க, ஃபேஷனில் அதிகமாக எழுதுகிற கான்டென்ட் ரைட்டர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து லெட் அஸ் சே டெக்னிக்கல் கான்டென்ட் ரைட்டர்ஸ் இருக்காங்க. இல்லை நான் வெப்சைட்க்கு எஸ்இஓக்கு மட்டும்தான் கான்டென்ட் ரைட் பண்ணுவேன், இல்லாட்டி சோஷியல் மீடியா கேப்ஷன்ஸ்க்கு மட்டும் தான் கான்டென்ட் ரைட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஈவன் காப்பி ரைட்டிங்லேயுமே நான் வந்து ஃபேஸ்புக் காப்பீஸில் தான் வந்து நல்ல ஸ்ட்ராங், இல்லை கூகுள் ஆட் காப்பீஸில் தான் ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அகேன் இட் டிபெண்ட்ஸுங்க. நீங்கள் வைடராக போகணும்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டி டீப்பராக ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கான்டென்ட் ரைட்டராக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? தட் இஸ் டோட்டலி அப் டு யூ. தென் கம்மிங் டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எக்கச்சக்கமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ப்ராடாகவே வந்து போகணும் அப்படின்னா வந்து பிகினர் லெவல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ப்ராடராக நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து எக்ஸ்ட்ரீம் பிகினர் லெவலில் இருக்கும். அப்படி இல்லாட்டி டாப் லெவலில் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக நீங்கள் போகலாம். ஸோ தட் இஸ் ப்ராடராக எல்லா விஷயமும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் கற்றுக்கிறது. நெக்ஸ்ட்டு நீங்கள் எஸ்இஓவில் மட்டும் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்தீங்கன்னா எஸ்இஓ மார்க்கெட்டர். அனலிஸ்ட் அப்படின்னா மோஸ்ட்லி யூ வில் பி டீலிங் வித் நம்பர்ஸ். டேட்டாவை வச்சுட்டு நீங்கள் எப்படி ஒரு டெசிஷன் எடுக்கிறது அப்படின்றத முடிவு பண்ணுவீங்க. சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்னா வந்து இதில் நீங்கள் இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், யூடியூப், இதில் எந்த ஒரு சோஷியல் மீடியா வேணால் ஸ்பெஷலைஸ் பண்ணலாம். அண்ட் இமீடியட்டாக உங்களுக்கு டக்குன்னு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணும், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கணும் ஃப்ரீலான்சராக அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் இஸ் த பெஸ்ட், ரைட்? ஸோ அதுக்கப்புறமா வந்து பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் அப்படின்றது உங்களுடைய ஆன்லைன் மார்க்கெட்டிங்கோட பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ மோஸ்ட்லி திஸ் இஸ் டன் த்ரூ ஆட்ஸ், ரைட்? ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் கீழே எஃபி அண்ட் இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ், லிங்க்டின் ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸ் இதெல்லாம் வரும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் அப்படின்னும் போது எதை நம்ம சரி பண்ணால் நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி ஆட் பட்ஜெட்டை குறைச்சி நம்மளோட பிஸ்னஸ்க்கு ப்ராஃபிட்டை கொண்டு வருது அப்படின்றது தான் மெயின்லி நீங்கள் திங்க் பண்ண வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட்டு பர்சனல் பிராண்டிங் அப்படின்னு வருது. பர்சனல் பிராண்டிங் இஸ் அ டீப் சப்ஜெக்ட்டுங்க. அதாவது இப்போ இருக்க பிஸ்னஸ் ஓனர்ஸ் எல்லாருமே பர்சனல் பிராண்டிங் அப்படின்றதுல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்காங்க. பிஸ்னஸ் ஓனர்ஸ் மட்டும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் கோச்சஸ், இந்த மாதிரி ஃப்ரீலான்சர்ஸ், இவங்க எல்லாமே தனக்கு தானே ஒரு பெரிய ஃபாலோயிங்கை ஆன்லைனில் ஏற்படுத்திக்கிட்டோன்னா வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூர் அ பிஸ்னஸ் ஓனர் அப்படின்னா நெகோசியேஷன் ஈஸியாகிடும், ட்ரஸ்ட் ஈஸியாக இருக்கும். The same thing goes to others as well. So இதில் you can build a personal brand either in LinkedIn or Twitter or Instagram. இந்த மாதிரி பல சேனல்ஸில் உங்களால் பில்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கம்மிங் டு கான்டென்ட் ரைட்டிங் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் டு விஷுவல் கான்டென்ட். ஸோ இன்ஃபேக்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப டிமாண்டில் இருக்கக்கூடியவங்க மற்றவங்கெல்லாம் கூட இல்லைங்க, ஃபோட்டோகிராஃபர்ஸ் தான். ஏன்னா ஆன்லைன் அப்படின்னு வந்த உடனே எல்லாமே விஷுவலாக தான் பார்க்க முடியுது, டச் அண்ட் ஃபீல் பண்ணி எதையுமே உங்களால் பார்க்க முடியாது. அப்போது இதில் ஃபோட்டோகிராஃபி அப்படின்றது தான் மேஜர் ரோல் வகிக்குது. ஏன்னா ஒரு ப்ராடக்டை அப்படியே தெளிவாக விஷுவலாக கொண்டு வந்து காட்டுறதுல தான் வந்து
அவங்களோட கிரியேட்டிவிட்டியே இருக்குது. இதில் கிரியேட்டிவ் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னும் போது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் எல்லாம் வந்து நீங்கள் ரொம்பவே க்ரியேட்டிவாக அந்த ஃபோட்டோகிராஃபியை கொண்டு வரலாம். யூ கேன் யூஸ் மாடல்ஸ், யூ கேன் யூஸ் அ லாட் ஆஃப் ப்ராப்ஸ் அண்ட் தென் டூ ஃபோட்டோகிராஃபி. இது ப்ராடக்ட் பேஸ்ட் பிஸ்னஸ்க்கு மட்டும் கிடையாது, ஈவன் சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸஸ் கூட நிறைய நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ்லாம் வந்து ஆன்லைன் வரணும் அப்படின்னும் போது அவங்களுக்கு நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் தேவைப்படுது, நிறைய வீடியோஸ் தேவைப்படுது. ஏன்னா ரீல்ஸ் அப்படின்றது தான் வந்து வேற லெவலில் போயிடுச்சு. ரீல்ஸ் அப்படின்னு சொல்கிறத விட நான் ஷார்ட் வீடியோஸ் அப்படின்றது தான் சொல்வேன். ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் ஷார்ட் வீடியோஸ் இருக்குது, யூடியூப்லேயும் ஷார்ட் வீடியோஸ் இருக்குது. ஸோ விஷுவல் கான்டென்ட் அப்படின்றதுக்கான மதிப்பே வேறு லெவலுக்கு போயிடுச்சுங்க. இஃப் யூ ஆர் அ ஃபோட்டோகிராஃபர், இட் இஸ் டைம் ஃபார் யூ டு ஸ்பெஷலைஸ் ஆன் ஆல் தீஸ் திங்ஸ். ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி கொண்டு வாங்க, இல்லை க்ரியேட்டிவ் ஃபோட்டோகிராஃபியில் ஸ்பெஷலைஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி வந்து ஒரு பெரிய கேம்பெயின் அப்படின்றது உங்களால் க்ரியேட் பண்ண முடியுதா, விஷுவலைஸ் பண்ணி கான்செப்ஷுவலைஸ் பண்ணி உங்களால் எக்ஸிக்யூட் பண்ணி கொண்டு வர முடியுதா. அதுக்கப்புறமா வந்து மெயினாக நீங்கள் ரீல் மட்டும் தான் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபோன் மட்டும் இருந்தால் போதும். உங்களுக்கு அதை எப்படி க்ரியேட்டிவாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்றது தெரிஞ்சால் போதும். இது ரிலேட்டடாகவே நிறைய விஷயங்கள்லாம் இருக்குங்க. இண்டஸ்ட்ரி ஸ்பெஷலிஸ்ட்டாக மட்டும் நீங்கள் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டர், பட் ஆனால் ஐ ஒர்க் ஒன்லி வித் ரியல் எஸ்டேட், இல்லை ஐ ஒர்க் ஒன்லி வித் க்ளோதிங் பிராண்ட்ஸ், இல்லை ஐ ஒர்க் ஒன்லி பியூட்டி பிராண்ட்ஸ், இல்லாட்டி ஐ ஒர்க் ஒன்லி வித் பர்சனல் பிராண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஸ்பெஷலைசேஷனும் பண்ணலாம். ஸோ இஃப் யூ ஹவ் நாட் எட் ஸ்டார்டட் அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு டைரெக்ஷனாக அமையட்டும், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி அகெயின் ஐ வாண்ட் டு இன்சிஸ்ட் ஆன் த கிளாஸ் ரூம் செஷன். சென்னையில் கிளாஸ் ரூம் செஷன் நடக்க போது. திஸ் இஸ் ஆன் இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங். தெர் ஆர் ஒன்லி லிமிடெட் சீட்ஸ் அப்படின்னும் போது இப்போவே போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் சென்னையிலேருந்து உங்களால் படிக்க முடியல அப்படின்னா ஆன்லைன் செஷன்ஸும் நிறையா இருக்குது. அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் நீங்கள் கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம். Okay, signing off is Sangeetha S Abishek. Bye.